ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மெல்ட் ஆனதும் ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3-4 கிராம்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம 4 வெங்காயம் சேர்த்தோன்னா ஒரு தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டி வேண்டாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது மூடி போட்டு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு மூடி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு தக்காளி சட்டுன்னு வதங்கி வரும். அதுக்காக தான். இப்போ நம்ம இதில் ஒரு 5-6 பல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுட்டு கலந்துக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கிரேவி. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலந்துட்டு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து பச்சை வாசனை நல்லா போயிட்டு நமக்கு திக்காக இந்த மாதிரி கிரேவி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க. பன்னீர் சேர்த்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் இது வேகணும்னு தேவையில்லை. 2 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு எடுத்தோன்னாலே போதும். கடைசியாக கொஞ்சமாக நம்ம இதில் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.